வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் முக்கியமான ஒரு நபரோட உரையாடல். ஹரிபிரசாத்தினுடைய காதலி மனைவியான இலக்கியாவினுடைய சந்திப்பினுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னர் வருகின்ற 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி துளிர் என்ற அமைப்பு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நிகழ்வு லண்டன் குரோய்டனில் இருக்குது. அது சம்பந்தமாக மாலினி மார்க்கண்டு ஒரு பதிவையும் வெளியீடு செய்திருக்கிறார். அதில் அவர் ஒரு என்ன நினைக்கிறேன், அவரை ஒரு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். என்னென்னா, இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த துளிர் அமைப்பு அல்லது வேறு அமைப்புகள் ஒரு நிகழ்வுகளுக்கு விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுடைய பின்புலம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா, தவறான நபர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கறது எந்த வகையிலையும் சமூகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை மாலினி மார்க்கண்டு ஒரு உறவை ஏற்கனவே உறவில் இருந்த ஒரு 3 பிள்ளைகளுடைய தந்தையை தனது உறவு விலைக்கு வீழ்த்தி இருக்கிறார் என்றது மட்டுமல்ல, அவர் இலக்கியாவை குறிவைத்து அவரை தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கினதோட மிக கீழ்த்தரமான பதிவுகளையும் வெளியிட்டு வருகின்றார். அப்போ இந்த டிக்டாக்கில் வரக்கூடிய கீழ்த்தரமான மனிதர்களை நீங்கள் உங்களோட நிகழ்வுகளுக்கு விருந்தினர்களாக அழைப்பது அல்லது பிரதம அதிதிகளாக அமைப்பது இந்த சமூகத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவதாகத்தான் முடியும். ஆனபடியால் இந்த துளிர் போன்ற அமைப்புகள் அவர்கள் என்ன உதவி திட்டங்களை செய்கிறார்கள் என தெரியல. ஆனால் ஒரு வகையில் நீங்கள் இந்த அமைப்புகள் ஒரு பொறுப்போடு இருக்கணும். நான் நினைக்கிறேன், சில சாவச்சேரியை சேர்ந்த சில அமைப்புகளும் இவரை பிரதம விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால், நீங்கள் பிரதம விருந்தினராக அழைத்து முன்னுதாரணப்படுத்துறது நாங்கள் மறைமுகமாக என்ன செய்ய பார்க்குறோம்னா, எங்களுடைய இளம் தலைமுறை இவர்களை போன்று வளர வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ மாலினி மார்க்கண்டு போன்று எங்களுடைய இளம் தலைமுறை வளர வேண்டுமா என்ற கேள்வியை நாங்கள் தான் எழுப்ப வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் மிக அவதானமாக செய்ய வேண்டும். அதோடு நாங்கள் கருத்துக்களை பகிர்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்களில் இந்த கருத்துக்களை இன்னொருவருக்கு அனுப்புவது பயனுள்ளதா என்றதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளோம். அல்லது இந்த இவ்வாறான தவறான மனிதர்களை பின்தொடர்றதுலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லது அவர்களை கேள்விக்குட்படுத்த வேண்டும், அவர்களை திருத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி இல்லாமல் ஒரு சமூக அக்கறையற்று நாங்கள் செயற்படுறது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். நாங்கள் இது தமிழ் சமூகத்தை கொச்சப்படுத்துறதாகத்தான் முடியும். அதனுடைய துளிர் போன்ற அமைப்புகள் இவ்வாறான சமூக வலைத்தளங்களில் மிக மோசமாக செயற்படுகின்ற நபர்களை இந்த சில இடங்களில் வன்னியிலெல்லாம் ஈழம் 2 பேர்களில் வாராக்கள், மற்றது இந்த மிக கொச்சையாக டிக்டாக் தளங்களில் கொச்சையாக விவாதிப்பவர்கள் எல்லாம் பாடசாலைகளில் நிகழ்வுகளில் அதிதிகளாக கூப்பிடப்படுகிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, தமிழ் சமூகத்தில் ஒரு பண்பான மனிதர்கள் இல்லை என்றால் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் இது சம்பந்தமான விஷயங்களில் கவனம் எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் உங்களோட பாடசாலையுடைய பழைய மாணவர்களையோ அல்லது அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு நல்ல வயதானவரையோ கூப்பிட்டு ஒரு பண்பானவர்களை கூப்பிட்டு நீங்கள் அதிதிகளாக்கலாம். வெறும் பிரபலங்களுக்காக போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றால், தவறானவர்களை பிரபலங்களாக்குறீங்கள், தவறானவர்களை முன்னுதாரணங்களாக்குறீர்கள், அதன் மூலமாக சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறீர்கள். ஸோ இந்த விஷயங்களில் அனைவரும் ஒரு பண்போடு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இலக்கியா ஹரிபிரசாத்தினுடைய அந்த உறவு எப்படி மலர்ந்தது, அவர்களுக்கான அந்த அவர்களுடைய திருமணம் பற்றின விஷயங்களை நாங்கள் இப்போ பார்க்கலாம். உண்மையிலேயே மாலினி சொன்னதற்கு மாறாக இலக்கியா தன்னுடைய அறிவும் பண்பாலும் மிக உயர்ந்து நிற்கிறார் என்றதை அவருடைய நேர்காணலே வெளிப்படுத்துது. இப்போ நாங்கள் நேர்காணலுக்குள்ளே செல்லலாம். வணக்கம் இலக்கியா. வணக்கம். என்னன்னா, நான் அறிமுகத்தில் சொன்னது போல இது ஒரு பல்வேறு சிக்கல்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது.
உங்களுக்கும் இந்த மாலினி மார்க்கண்டு அவர்களுக்கும் இடையில் ஏற்படுத்துகிற இந்த சிக்கல்ல உங்களுடைய கணவர் ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கின்றார். இந்த இந்த பின்னணியை சற்று சொல்லுங்கள். என்ன என்ன ஏன் இந்த உறவு சிக்கல் ஏற்பட்டது? நீங்கள் விவாகரத்து பெற்று விட்டீர்களா? இல்ல, விவாகரத்து பெறல. நீங்கள் விவாகரத்து பெறல. அப்ப மாலினிக்கும் அவருக்குமான இந்த உறவு எப்ப ஏற்பட்டது, அல்லது உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த இந்த பிரிவினை எப்ப வந்தது என்றது ஒரு பின்னணியை சுருக்கமாக சொல்லுங்கள். பிரிவு வர தொடங்கின நாள் 4ஆம் மாசம் 28ஆம் தேதி. இவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டது 2ஆம் மாசம். 2ஆம் மாசம் அவங்க சமூக வலைத்தளம் பேஸ்புக் கூடாத நண்பர்களா இருக்கிறாங்க. அந்த காலத்துல நான் 2025 2ஆம் மாசம் இவருக்கு வன்னி ஊழல் ஒழிப்பு படையோ ஏதோ லஞ்ச ஊழல் ஒழிப்பு படை என்றோ சொல்லி ஒரு இதால அவருக்கு பிரச்சனை ஒன்று வருது. அதுல முழு விளக்கம் எனக்கு தெரியாது. அதுல இவ பாதிக்கப்படுற மக்களால தூற்றப்படுற நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறா. அந்த டைம்ல இவருக்கு ஃபேவரா கதைக்கக்கூடிய ஒரு ஆளா அந்த ஹஸ்பண்ட் அறிமுகமாகிறது. அது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட இவங்களுக்குள்ள பேச்சு தொடர்பு வந்ததுக்குரிய ரீசன் அதுதான். அப்ப இவர் அவர் முகநூல்ல இவவை பத்தி நல்ல விதமாக எழுதுறாரு. இவ ஒரு பெண்மணி என்று தாக்காதீங்க, இவ நல்ல விதமா நடத்துங்க, அவ சமூக செயற்பாடுகளை தான் செய்கிறவ ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்லி இவ நல்ல விதமாக 12ஆம் தேதி 2ஆம் மாசம் 12ஆம் தேதி அவர் பேஸ்புக் வலைத்தளத்திலேயே ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இவ நல்ல விதமா கதைக்கிறாரு. அதுக்குரிய கமெண்ட்களுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்படி இவங்களுக்குள்ள இந்த நட்பு வரக்குள்ள நமக்காக ஒரு ஆள் பேசும்போது அவங்கள ஒரு ஈர்ப்பு வரும். யாருன்றதுக்கு அறிய முற்படுவோம். எல்லா விஷயத்திலையுமே இவங்க யாரு இவர் எங்க இருக்கிறதுன்றத நார்மலாவே நம்ம நோட் பண்ணுவோம். எனக்கு ஒரு கமெண்ட் போடுற ஒரு ஆள் என்றா இவர் எங்க இருக்கிறார், தொடர்பு கொள்ற இடம் என்ன நம்ம நோட் பண்ணுவோம். அப்படி இவர் பண்ணி இருந்த டைம் இவங்களுக்குள்ள மெசஞ்சரோடாக கதைக்கிற ஒரு தொடர்பு ஏற்படுது. மெசஞ்சரினூடாக கதைக்கும் போது இவ சமூக செயற்பாட்டாளராக நான் செயற்படுறேன்ன்றத அடிப்படையாக வச்சு ஒரு உதவி திட்டம் ஒன்ற ஒரு குரூப் மூலம் செஞ்சு கொண்டிருக்கிறாவு. அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த உதவி திட்டத்துல இவரையும் கொண்டு போய் இணைக்கிறாவு. எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். அந்த உதவி செய்யக்குள்ள மட்டக்களப்புல யாரும் உதவி தேவைப்பட்டிருக்கிற ஆக்கள் ஒரு ஆக்கள் அடையாளம் காண்றதுக்காக இவர்கிட்ட கேட்கிறாங்க. மட்டக்களப்புல இவங்களுக்கு உண்மையாகவே இந்த உதவி தேவைப்படுகிறா, இவங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்களா என்றதை அறியறதுக்காக இவர் பான் பேக்கரி ஆட்டோ ஒன்றுல வேலை செஞ்சு கொண்டிருந்தவர். அதால இவருக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஆக்களை ஒரு அளவுக்கு அறிமுகமாயிருந்தது. அப்ப அந்த அடிப்படையில இவ கேட்கிறா. அப்ப இவ ஒரு தரம் ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் பண உதவி செய்கிறாவு. அவங்கள தெரியுமான்னு கேட்கிறாவு. இவர் அவங்க உண்மையாவே கஷ்டப்பட்டவங்க தானன்னு சொல்லி அவங்கள அடையாளம் காட்டுறாரு. அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, கணவன் உண்மையாகவே விட்டுட்டு போயிருக்கிறாரு, பெரிய பிள்ளைகள் இருக்குது, இந்த உதவி அவங்களுக்கு சரியாத்தான் போயிருக்குதுன்னு சொல்லி அடையாளப்படுத்துறது. இப்படி நல்ல விதமா நடக்கக்குள்ள இவங்களுக்குள்ள இவர்ல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒன்று ஏற்படுது. இவர் ஒரு நேர்மையானவர். அவரோட பேஸ்புக் வலைத்தளங்கள்ல அவர் போட்டிருக்கிற போஸ்டுகளை வச்சு பார்க்கக்குள்ளையும் குடும்ப சம்பந்தமா எதுவும் போட இல்லை, என்னோட சேர்ந்து நிக்கிற எந்த விதமான ஒரு போட்டோஸும் அவர் எடுத்துக்கொள்ள இல்லை. பிள்ளைகளை பத்தி போட்டிருக்கிறாரு. அவர் வழி பிரச்சனைகளுக்குள்ள எதுக்குள்ளேயுமே முகம் கொடுக்கல. அப்ப இவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நேர்மையானவர் என்ற கருத்து அவரோட மனசுல தோன்றுது. அதுக்கு பிறகு அவர் இந்த மனுஷன் நல்ல மனுஷன்ன்றதை நம்ப ஆரம்பிக்கிறார். உங்களுடைய கணவருடைய பேர் ஹரி ஹரிபிரசாத், மாணிக்கராஜா ஹரிபிரசாத். ஆனா அவர் மட்டக்களப்புல இருக்கிறாரா அல்லது மத்திய நாடொன்ல இருக்கிறாரா? மத்திய கிழக்கு நாட்டுல கட்டார் என்ற இடத்துல அல்கூர்ல இருக்கிறாரு. அப்ப பான் பேக்கரி வச்சு மட்டக்களப்புல உதவிகள் செய்கிற பொழுது அவர் என்னென்று அதை சரி பார்க்கிற? அவருக்கு அந்த அவங்க உதவி பெறப்போற நபர் பர்சனலா தெரிஞ்சவர். இப்படி இவங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்கன்றத ஒரு தனிப்பட்ட ரீதியாக அறிஞ்சவர் என்ற வகையில அவர் சர்டிஃபை பண்றாரு. இவங்களுக்கு உண்மையாகவே உதவி தேவைப்படுகிறதுதான் சொல்லலாம். கட்டார்ல இருந்துதான் இந்த உதவியை இந்த வேலையில எல்லாம் செய்கிறேன். சரி, இவைக்குள்ள இந்த நட்பு உருவாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்துல ஒரு சோசியல் மீடியாவில இவ செயற்படுறாவு, பேஸ்புக்ல டிக்டாக்ல வீடியோ போடுறாவு, சமூக செயற்பாடுகள் செய்யறாவு. இவ ஒரு சிறந்த பெண்மணி. இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, டிவோர்ஸ் ஆகி இருக்கிறாவு. இவ வெளி வேலைகள் செய்யக்குள்ள எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமலுக்கு நல்ல மனசோட மற்றவங்களுக்கு உதவி செய்யறாவு. இவ உழைக்கிற காசை தனக்கு வாழ்க்கைக்குரிய தேவைக்கு எடுத்துட்டு மீதிய மற்றவங்களுக்கு
நன்மை செய்யறதுக்கு தான் பயன்படுத்துறான்னு சொல்லித்தான் கணவர் வந்து இவரை அறிமுகப்படுத்துறாரு, கதைக்க வைக்கல. இவ பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு மட்டும் எனக்கு தாகுது. இப்படி ஒருத்தங்க வந்து இந்த Facebookல உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்ற விஷயத்த வந்து சொல்றேன். பிறகு எப்படி அது அந்த உறவு வேற ஒரு நிலைக்கு இப்போ 3ஆம் மாசம் 3ஆம் தேதிக்கு பிறகு இவங்களோட உறவு வந்து இன்னும் கூடுது. அந்த டைம்ல வந்து அவ ஏதும் வாய்ஸ்கள் போட்டாலோ இல்லாட்டி மெசேஜ்கள் போட்டாலோ இல்லாட்டி அவ ஏதும் கதைகள் பர்சனலா கதைக்கிற கதைகளையோ இவர் வந்து எனக்கிட்ட சொல்றாரு, இந்த உதவி திட்டங்களை அடிக்கட்டும் எதுவும் அடிக்கட்டும் இவர் வந்து எனக்கிட்ட பர்சனலா பகிர்ந்து கொள்றாரு, இப்படி இவர் செய்யறா இந்த விஷயங்களை கொண்டு வர்றாரு. என்ற கடந்த கால வாழ்க்கையில ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் எங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. அந்த கணவர் வந்து மத்திய கிழக்கு நாட்டுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு முதல் இலங்கையில இருந்த காலப்பகுதியில ஒரு 12 வருஷம் என்னோட கூட வாழ்ந்திருக்கிறாரு. அந்த கூட வாழ்ந்த காலப்பகுதியில் எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள், அவர் என்னோட நடந்து கொண்ட விதங்கள், அவரை நான் வந்து சில சில விஷயங்கள்ல இருந்து திருத்தி நல்வழிப்படுத்த முறைகள்ல இருந்து குடும்பம் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருந்ததின் அடிப்படையில இவவோட கதைக்கிறதுல எனக்கு முழு ஈடுபாடு இல்லை. அதால நான் வந்து இவர்கிட்ட சண்டை பிடிக்கிறேன், இது வந்து தேவையில்லை, இதை வந்து அடிக்கடி தலையிடாதீங்க, அவங்களோட பிரச்சனைகளுக்குள்ள போக தேவையில்லை, நீங்க உதவியும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் உள்ள சின்ன முரண்பாடு ஒன்று வருது. வரும்போது அவர் சொல்ற விஷயம் வந்து இவ ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற அவரோட வயது வந்து ஒரு அம்மாண்டு தான் அவர் கதைச்சி கொண்டிருந்தவர். அவவும் மகன் நண்டு. நீங்க அந்த 2ஆம் மாசம் 12ஆம் தேதி அவர் போட்டிருக்கிற போஸ்டர் போய் கமெண்ட் எடுத்து பார்த்தா கூட மகன் என்று சொல்லித்தான் அவர் அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படித்தான் அவங்களுக்குள்ள அந்த உறவுகளும் இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததாரு, நான் செய்த பிள்ளைகளை வந்து திரும்ப செய்ய மாட்டேன், இதை நீ வந்து நம்பலாம், நான் உனக்காகத்தான் வாழ்றேன், நம்மட குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன், அப்படி பிரச்சனைக்குள்ள இந்த உறவு போகாது என்ற நம்பிக்கை வார்த்தையை வந்து வேற எனக்கு தாரு. இப்ப இதுல பார்த்தோம்னா நாங்கள் உங்களுடைய திருமண வாழ்வு ஒரு 12 ஆண்டுகளா தொடருது. ஆனா அதுக்கு முதல் உங்களுடைய இளமை காலம் வந்து ஒரு மிக சிக்கலான ஒரு இளமையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்துக்கால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த அதை ஒரு கால் சுருக்கமா சொல்லுங்க. உங்களுடைய இளமை காலத்துல நீங்கள் சந்திச்ச அந்த கடுமையான என்றால் அத பலரும் இந்த யுத்த காலத்துல பலரும் இதை அறிந்திருப்பார்கள். அந்த அந்த இளமை காலத்தை சொல்லுங்க. எனக்கு வந்து யுத்த காலம் போல ஒரு பிரச்சனை நடக்கல, ஆனா வாழ்க்கையே வந்து யுத்தமாத்தான் இருந்தது. அப்பாட பேர் வந்து அசோக்குமார், அம்மாட பேர் வந்து தேவி, என் சொந்த ஊர் வந்து குருமன்வழி, அப்பா மண்டூர். அப்பாவுக்கு வந்து ஆரம்பத்திலேயே பெண் குழந்தையான பிறந்ததால என்னோட அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்திருக்கல, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாகவும் அவருக்கு ஒரு குடிப்பழக்கம், அது போதையல், அந்த அப்படியான பிரச்சனைகள் இருந்ததாலையும் அவர் வந்து குடும்பத்தை கவனிக்காமலுக்கு விட்டு இருந்தாரு. என்னை வந்து வளர்த்தது என் தாயிர சகோதரங்கள் தான் வளர்த்திருந்தாங்க. ஒரு 8ஆம் ஆண்டு அப்படி படிக்கும்போது அம்மா அந்த நான் சுத்தி இருந்த குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு கடற்கரை ஓரம் ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்ததால என்ன பாதுகாப்பு கருதி என்ன கொண்டு போய் ஒரு இல்லம் ஒன்றில சேர்த்தா. யாழ்ப்பாணம் உடுமுறை இந்து குளத்தில படிச்சேனா, ஓயல் வரைக்கும் அங்க படிச்சிருந்தேனா. மட்டக்களப்புல மங்கையரசி இல்லத்திலயா இருந்தீங்க? இல்ல, மட்டக்களப்பு மங்கையரசியார் இல்லத்தின் உதவியோட புதுசாக தொடங்கப்பட்ட கருணை இல்லம் வந்து உரும்புராயில உருவாக்கப்பட்டது. அது வந்து லண்டன் ஐயா ஒரு ஆள் இதோட உருவாக்கப்பட்டிருந்தது. அதுல வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்த இல்லத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி. அந்த இல்லத்துல நீங்கள் குடும்பத்துல எத்தனையாம் ஆண்டு பிறந்த நீங்கள்? உங்களோட குடும்பத்துல நீங்கள் தான் மூத்தவரா? உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கா? 1990ஆம் ஆண்டு நான் பிறந்த நான் 12ஆம் மாசம் 21ஆம் தேதி. நான் தான் மூத்த பிள்ளை. எனக்கு பிறகு 2 தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க, சகோதரர்கள். அவங்க திருமணமாகி அவங்க வாழ்க்கையை பார்த்துக் கொள்றாங்க. நீங்கள் ஒரு மூத்த பெண் பிள்ளையா பிறந்ததுல உங்களோட அப்பாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அல்லது பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு துன்புறுத்தல்கள் இளம காலத்துல சின்ன வயதுல நான் நிறைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கிறேன். நிறைய எனக்கு வந்து சித்திரவதைகள் என்றதை தாண்டி ஒதுக்கப்பட்டு வளர்ந்தேன். பெண் பிள்ளை என்ற ஒரு ரீதியில என்ன வந்து ஒதுக்கியே வாழ்ந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருந்திருக்கிறேன். அது வந்து கடந்த காலத்தை நான் நினைவு கூற விரும்பல. அது மிகவும் சோகமானது எனக்கு வந்து. அதுக்குள்ள போய் இது செய்யறது இல்லை, அவ்வளவு விளங்கிக் கொள்ள முடியுது. பிறகு உங்களோட படிப்பு எப்படி எல்லாம் அமைஞ்சது இந்த கருணை இல்லத்துல இருந்து? எப்படி படிப்பு வந்து நான் திறமை எனக்கு இருக்கல, நான் வந்து வளர்த்து கொண்டேன்.
திறமையை நிறைய வளர்த்து கொண்டேன். நான் எனக்கு எது வரலையோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஆர்வத்தோட இல்ல படிக்கிறேன். திறமை யாருக்குமே பிறப்புல கணித வாரவே தானே, விஞ்ஞானம் எல்லாருமே வளர்த்துக் கொள்றதா. இந்த மற்ற பிள்ளைகளோட ஒப்பிடக்குள்ள நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன் ஏதோ ஒரு துறையிலன்னு சொன்னா நான் வந்து அதை ஆர்வம் காட்டி படிச்சிருந்தேன்னா விஞ்ஞானம், விவசாயம், கணிதம், நடனம், ஆங்கிலம் இப்படி எல்லா போட்டிகளுக்கும் நான் வந்து பங்கு பற்றி இருக்கிறேன். உரும்புற ஹிந்து காலேஜ்ல படிக்கும் போது ஈஸ்வரநாதன் சார் வந்து பிரின்சிபலா இருந்திருக்கிறாரு. நான் வந்து முதலாம் பிள்ளையா வருவேன். எல்லா எல்லா டீச்சர்ஸ்க்குமே நான் ஒரு பிடிச்ச ஒரு பிள்ளையா இருந்தேன். கோப்பாயில கோப்பாய் ஸ்கூலுக்கு வந்து நான் போட்டிகளுக்கு போயிருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களுக்கு போட்டிகள் போயிருக்கிறேன். விவாதங்களுக்கு போயிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல நான் வந்து முதல் பரிசும் பெற்றிருக்கிறேன். பங்கு பற்றியும் இருக்கிறேன். நிறைய சர்டிபிகேட்டுகள், மெடல்கள் எனக்கு கிடைச்சிருந்திருக்குது. அதால நான் வந்து படிப்புல நான் பெஸ்டா தான் இருந்திருக்கிறேன். 11ஆம் ஆண்டு படிக்கும்போது இல்லத்துல இருந்த அந்த மேட்டனா இருந்த ஒரு பெண்மணி வந்து பாரபட்சம் பார்க்கறதும் என்ன வந்து அதே மாதிரி ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வந்து திரும்பவும் தள்ளப்படுறேன். எனக்கு அங்க இருக்கிறது வந்து அவ்வளவு பிடிக்கல. அப்ப அதால நான் வீட்டை வாரத்துக்கு விரும்புறேன். நம்ம என்ன கூட்டிட்டு வராவோ அந்த டைம் வந்து ஏனையின் பார்த்து க்ளோஸ் ஆக போகுது. ஜப்பான்ல இருக்கிற ஜசூசி யகாசி வந்து ஒரு உடன்படிக்கை ஒன்றை வச்சுட்டு பேச்சுவார்த்தை ஒன்றை வச்சுட்டு அதோடையே 18ஆம் தேதி என்று நினைக்கிறேன், ஏப்ரல் 18 என்று நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. அன்றையோடையே பாதை வந்து க்ளோஸ் ஆகுது. நான் வந்து மட்டக்களப்புக்கு அதுக்கு பிறகு வந்துட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. என்ன கூப்பிட்டு கொண்டுதான் இருந்தவங்க எனக்கு வந்து போறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல காரணம். அப்ப இங்க மட்டக்களப்புல வரைக்கும் உங்களுக்கு 11 வயசு திருப்பி? இல்ல 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கு வந்து 16 வயசாக போகுது. 16 வயசு. இப்ப அப்ப பிறகு உங்களுடைய கணவரை வந்து நீங்கள் ஹரிபிரசாத்தை வந்து நீங்கள் காதலித்து தான் திருமணம் செய்வீங்க? காதலித்து தான் திருமணம் செஞ்சேன். நான் 11ஆம் ஆண்டு நான் படித்து முடிச்சு இங்க வந்து ஓயல் இங்கதான் எழுதி இருந்தேன். ஒரு 3 மாத கால இடைவெளி தான் எனக்கு இருந்தது. கடும் நெருக்கத்துக்குள்ளேயும் லைப்ரரிகள்ல புத்தகம் எடுத்து எனக்கு எந்த விதமான நோட்ஸும் இருக்கல. ஓயலுக்கு வந்து அட்மிஷன் போட்டதுக்கு பிறகுதான் நான் வந்து படிப்பை செஞ்சேன். நான் எனக்கு இருந்த அறிவுகளை வச்சுதான் எழுதினேன். பாஸ் பேப்பரும் புதூர் லைப்ரரியும் தான் இந்த படிப்புக்கு வந்து முழுக்க காரணமா இருந்தது. நான் 10 பாடங்களும் பாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஐசம் எடுக்காமலுக்கு பாஸ் பண்ணி நான் வந்து வின்சென்ட் ஸ்கூல்ல சேர்ந்தேன். அப்ப வந்து சக்கரவர்த்தி மேடம் பிரின்சிபலா இருந்தவர் அந்த திறமையை பாராட்டி மட்டக்களப்பிலே ஒரு பிரபல்யமான பாடசாலை. அந்த அதுல மட்டக்களப்பு வின்சன் தேசிய பாடசாலை. நான் வந்து பிரின்சிபல் நிறைய கதைச்சி எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குதுன்னு சொல்லி நான் போய் கதைச்சிட்டு இருந்தேன். கதைச்சி அவகிட்ட வந்து பெர்மிஷன் எடுத்தேன். நான் எப்படியும் ஒரு 5-6 தடவைக்கு மேல வந்து சந்திச்சு தந்துச்சு. அந்த இடத்தை பெறுறதுக்கு நான் அவ்வளவு அலைஞ்சிருக்கிறேன். ஏனெண்டா நான் வந்து வறுமையும் என்ன வந்து கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து என்னோட கூட இருந்தது இல்லை. அதால நான் வந்து தனியத்தான் போனேன். நான் அப்ப அவ சரியா வேதனைப்பட்ட, அவனுக்காக வந்து கதைக்கிறதுக்கு யாருமே இல்லையா, நீ வந்து இவ்வளவு இது செய்யறா, படிப்புல இவ்வளவு ஆர்வம் காட்டுறான்னு சொல்லிட்டு என்ன அவட இதுல வந்து நான் ஒண்ணு சேர்க்கிறேன், நீ இவ்வளவு கஷ்டப்படாதன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல எனக்கு வந்து இடம் தந்திருந்தா என்ன படிக்கிறதுக்காக. 1 இயர் வரைக்கும் என்ன படிப்பு நோமலா தான் போய்கொண்டிருந்தது. நான் வந்து பாடசாலைகள்ல இருக்கட்டும், வகுப்புகள்ல இருக்கட்டும், விவாதங்கள்ல இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு போட்டிகள் இருக்கட்டும், எல்லாத்திலையும் நான் முன்னெண்டு போயிருக்கிறேன். கூத்து இதுகள் எல்லாம் செய்திருக்கிறேன். வடமொழி கூத்துகள். அதுல வந்து அர்ஜுன் அவேசம் போட்டிருக்கிறேன். அர்ஜுனனுக்குரிய கதாபாத்திரம் எடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்துல நான் வந்து அதை செஞ்சிருக்கிறேன். பஜனைகள்ல ஈடுபட்டிருக்கிறேன். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயே நான் வந்து போகாத கோயில்கள் இல்லை, படிக்காத பஜனை இல்லை. ஸ்கூலாலேயே நாங்க வந்து ஒரு பெஸ்ட் ஒரு குரூப்பா இருந்து அந்த பஜனைகளை மேற்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் செய்திருக்கிறேன். நடன போட்டிகளுக்கு போயிருந்திருக்கிறேன். குழு நாடகங்களுக்கு போயிருக்கிறேன். டிஎஸ் ஆபீஸுகள்ல வர விவாதங்களுக்கு போயிருக்கிறேன். சிறுவர் நாடகங்களுக்கு போயிருக்கிறேன். அப்படி நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பங்கு பெற்றக்கூடிய ஒரு ஆளா இருந்ததால வணிகத்துறையில படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து அந்த இலக்கியம், கலைகள் அதுகள்ல கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததால நான் கொஞ்சம் அதுக்குள்ள போய் எல்லாமே செய்திருந்தேன். உயர்தரத்துல 12ஆம் தரமும் 13ஆம் தரமும் 12ஆம் தரத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து வகுப்புகளுக்கு வெளியே போய்கொண்டிருந்தேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இவர் வாழைச்சேனையில படிச்சு கொண்டிருந்த இவர் வந்து சிவானந்தா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுக்காக வந்து சேர்றது. அப்ப அதுலதான் எனக்கு ஆரம்பத்துல அவர் யாருன்றது தெரியாது. நார்மலா நான் போற அதே வகுப்புகளுக்கு அவர் வந்து கொண்டிருந்திருக்கிறாரு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு அறிமுகம் இருக்கல. அதுக்கு பிறகு இப்ப
படிச்சு திரிக்கக்குள்ள பொடியன்கள் பின்னால வாரது வந்து வளமை. அதே மாதிரி எனக்கு பின்னாலையும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்திருக்குது. எனக்கு வந்து இருந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து எந்த அப்பாவை போலத்தான் எல்லாரும் இருப்பாங்க. எந்த அப்பாவை மாதிரி ஒரு குணமுடையவர்கள் தான் ஆண்கள். அதால வந்து நான் திருமணத்தை வந்து உள்ள முற்றாக நான் எதிர்த்தேன். அதால எனக்கு வந்து அதுகளுக்குள்ள போக ஒரு ஈடுபாடு இருக்கல. வறுமைக்குள்ள இருந்ததால ஒரு வேலை எடுக்கணும். நான் வந்து கஷ்டப்பட்டது மற்றது சொந்தங்கள்கிட்ட இருந்துதான் நான் உதவியை பெற்று படிச்சு கொண்டிருக்கிறேன்ன்ற ஒரு இதுல நான் வந்து வேலைக்கு போய் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் வந்து அந்த ஈடுபாட்டோட படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அதே மாதிரி எனக்கு பின்னால் ஒரு பொடியன் வரும்போது நான் ஒரு முறை கல் எடுத்து எறிகிறேன் வர வேணாம் என்று சொல்லி. அப்ப அது வந்து என் கணவர் காலில் வந்து படுகுது. அப்ப வந்து எனக்கு ஒரு அனுதாபம் ஒன்று வருகிறது. அதுக்கு பிறகு நான் பார்த்து சிரிக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வந்து நண்பராகிறாரு. ஒரு மாசம் 1.5 மாச காலப்பகுதிகளுக்குள்ள அவரோட சேர்ந்து ஒரு 5 படியன்கள் சேர்ந்து ஒரு குரூப்பா எனக்கு வந்து படிப்புக்கு உதவி செய்யறது கஷ்டப்பட்ட பிள்ளைன்றதால வழிகள்ல 6 மணிக்கு பிறகு வகுப்புகள் முடிஞ்சா என்ன வந்து கூட்டிக் கொண்டு விடுறது இப்படியான ஹெல்ப்புகள் வந்து செய்யறாங்க. எங்களுக்குள்ள லவ்ன்ற ஒரு இது இருக்கல. நோமலா வந்து ஒரு நட்பு தான் இருந்தது. அந்த டைம்ல வந்து எனக்கு பிரம்மகுமாரி ராஜஜோகா நிலையத்துல வந்து பிரம்மகுமாரி ஆகணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நான் ஒரு துறவியா போகணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. சமய பெற்றிருந்தது. அதனால நான் வந்து அதுக்குள்ள போகணும் என்ற ஒரு எண்ணத்துல நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை உடனே செய்ய மாட்டாங்க. சில கிளாஸுகள் வைப்பாங்க. வச்சு ஒவ்வொரு வீக்கும் நான் போய் அதுகளுக்கு எடுத்துட்டு எனக்கு அந்த வீக் வந்து டீச்சர் பெற போறேன். அப்ப நான் போறதுக்கு வலிக்கிறேன். என்ன வந்து ஒயிட் கலர் உடுப்பு போட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் போகும்போது மட்டக்களப்பு டவுன்ல என்ன வழிமறிச்சு நீ வந்து இதுல சேராத, நான் வந்து உனக்கு வாழ்க்கைதாரன், நான் உன்னை பார்த்துக் கொள்ளுவேன், இந்த குடும்ப சூழ்நிலை இந்த கஷ்ட நிலைமையில இருந்து உன்னை நான் மாத்துவேன், உன்னை வந்து நல்ல நிலையில பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி எனக்கிட்ட வந்து விருப்பம் கேட்கிறது. என்ன திருமணம் செய்ய உனக்கு விருப்பமான்னு சொல்லி. அப்ப அந்தைய நாள் வந்து சரியா மழை பெய்யுது. நான் முழுக்க நனைஞ்சிட்டேன். அப்ப அங்க திரும்ப போறதுல வந்து பிரியோசனம் இல்லை. நான் உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிட்டு தீச்சையும் வரையலாது. வழியில இப்படி ஒரு பிரச்சனை. நான் இவருக்கு எந்த பதிலும் சொல்லல. நான் திரும்பி வாரேன். வந்து வீட்டை வந்த டைம் வந்து எங்கட அம்மா இவள் பொடியன்களோட திரிகிறாள். இப்ப எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் இவளை வந்து கூட்டி போங்கன்னு சொல்லி என் அம்மாட சகோதரி கிட்ட சொல்றா. என் அம்மாட சகோதரியும் மூத்த மகனும் பெரியம்மாவும் அண்ணாவும் வந்து என்ன எங்களோட சொந்த ஊர் குருமன் வழிக்கு என்ன அடுத்த நாளே கூட்டி கொண்டு போறாங்க. அதுக்கு பிறகு எனக்கு இவரை பாக்குற வாய்ப்பு வந்து கிடைக்கல. அந்த நேரத்துல இப்ப இள வயசுல நம்ம துடுக்குவோம், கதைப்போம், வாய் காட்டுவோம், நிறைய விஷயங்கள் செய்வோம். அப்ப வீட்டுல உரிமையில நான் வந்து அவங்க கேட்கும் போது நான் விரும்புறேன், படிக்க போகணும், செய்யாதவர்களையே கேட்கிறாங்க. மற்றது நான் இப்ப விரும்பல, என்ன வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, என்ன வந்து தடுக்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் வந்து சொல்றேன், விவரத்தை நான் விரும்புறேன் என்று சொல்லி நான் சொல்றேன். அங்க ஒரு 3 மாத காலம் என்ன வச்சிருக்கிறாங்க. படிப்பு இல்லை, கிளாஸ் இல்லை, அந்த படிப்பு எல்லாமே அப்படி அடிபடுகிறது. தரம் 13 வந்து ஒரு 3 மாச காலம் வந்து நான் வகுப்புகளுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல. அந்த படிப்பு அப்படியே பாதிக்கப்படுது. அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு மட்டும் போனா போதும், நீ வந்து மட்டக்களப்பில் இருக்கிற மாமாட வீடு இருக்குது, அம்மாட அண்ணன் வீடு, அங்க நின்று பள்ளிக்கு போகணும்னு சொல்லி என்ன பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு கடிதம் மூலம் தொடர்பு ஏற்படுகிறது. நானும் கடிதம் அனுப்புறேன், அவர் அதுக்கு பதில் அனுப்புறாரு. என்னோட கூட படிக்கிற ஒரு நண்பி மூலம் கடிதங்களை மட்டும் கொடுத்து விடுறோம். அப்ப நான் தெரியப்படுத்துறேன், நான் இப்படி சொல்லிட்டேன், இப்படி விரும்புறேன்னு சொல்லிட்டேன் சொல்லி நான் அந்த கடிதத்துல சொல்றேன். அதுக்கு அவர் திருப்ப பதில் சொல்றாரு, எனக்கும் வீட்டை தெரிஞ்சுட்டு நானும் வந்து உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டேன் என்று சொல்றாரு. ஏதடியா நாங்க கதைச்சிக்கொள்ள அந்த கடிதம் மூலம் தான் நாங்க கதைச்சினாங்க. அந்த கடிதங்கள் எல்லாம் எனக்கு எப்பவுமே பத்திரமா இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு மாமாட்ட வீட்டை இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வருகிறது. அந்த ஏஎல் படிக்கிற காலத்துக்குள்ளேயே மாமாவுக்கும் பெரியம்மாவுக்கும் இருந்த ஒரு சின்ன பிரச்சனையில அவங்க என்னோட கதைக்க வேணாம்னு சொல்லி அப்படி பிரச்சனை வரவும், ஏற்கனவே அந்த குடும்ப சூழ்நிலைகள் நான் வந்து ஒரு வறுமைக்குள்ள இருந்ததாலையும் நான் அவங்களோட உதவியால இருக்கிறதால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வருது, நான் உழைச்சி சாப்பிட வேணும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஏதாவது செய்து படிப்பேன் வீட்டை விட்டு வர நான் இவரோட தான் ஓடி போய்த்தேன்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க முன் வச்சு எனக்கு அடிக்கிறாங்க. நான் உடல் ரீதியா நிறைய துன்புறுத்தப்படுறேன். அப்ப இவரை நேரடியா கூப்பிட்டு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றது இல்லை, எனக்கு திருமணம் செய்யற எண்ணம் இல்லைன்ட்டு. அதே மாதிரி நானும் சொல்றேன், எனக்கு திருமணம் செய்யற எண்ணம் இல்லை, நான் படிக்க வேணும்னு சொல்லி சரி என்று சொல்லி எனக்கு வீட்டுல இருக்க விருப்பம் இல்லை. நான் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு உதவிய நாடி சிறுவர் பாதுகாப்பு பிரிவு மூலம் வின்சென்ட் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறேன். அப்ப அந்த சிறுவர் பாதுகாப்பு பிரிவுல அவங்க சொன்ன இது வந்து நீ தாயோட இருக்கிறதா நல்லா, ஒரு பொம்பளை பிள்ளை தாயோட இருக்க வேணும்,
இப்படி வெளியே தெரிகிறது வந்து நல்லம் இல்லை. நீ நல்லா யோசிச்சு ஒரு கொஞ்ச காலம் ஹாஸ்டல்ல இருந்தது நீ முடிவெடுத்து உங்களோட அம்மாவோட போயின்னு சொல்லி எனக்கு அனுப்புறாங்க. நான் ஒரு 2-3 மாச காலத்துக்கு பிறகு நான் திரும்பவும் எங்க அம்மாவோடய போயிருக்க போறேன். அதுக்கு பிறகு நான் எங்க ஆரம்பத்துல வந்து இருந்தேனோ அதே இடத்துக்கு நான் திரும்ப வாரேன். அப்பா அம்மா சகோதரங்கள் நான் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வந்து வாரேன். அதுக்கு பிறகு இவர்கள் இல்ல குருமன்வெளிக்கு இல்ல, மட்டக்களப்புல வந்து சுவிஸ் கிராமம் திராய்மடுவன்ற இடத்துல இருந்தேன் நாங்க. குருமன்வெளி வந்து சொந்த இடம். அங்க வந்து அம்மாட சகோதரங்கள் அம்மாட உறவினர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து இருக்கிற நேரத்துல வந்து அவங்களோட வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, எனக்கு வந்து தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து தலையில ஓடால அடிச்சுட்டேன். அந்த ஓடு வீடுகளுக்கு போடுற ஓடு, அந்த ஓட்டால வந்து நான் தலையில அடிச்சுட்டேன். நீ வராட்டி நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மா திருமணத்துக்கு எதிர்ப்பு சொல்றாவும், நீ வந்து வந்தா மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், நீ உடனடியா வா. எனக்கு அது விளங்கல. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கால் எடுக்கிறாரு வாழைச்சென்னையில இருந்து. எங்க அம்மா வந்து திருமணத்துக்கு எதிர்ப்பு சொல்றாவும், பிரச்சனை ஆயிட்டு. எனக்கு வந்து அம்மாவோட கதைக்கும் போது பிரச்சனை ஆயிட்டு, லவ் பிரச்சனைக்கு அவ வந்து எதிர்ப்பு சொல்றாவு. நான் வந்து அவளோட சண்டை பிடிச்சி தோடு எடுத்து தலையில அடிச்சு எனக்கு வந்து தலை வீங்கிட்டு, இதால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், நீ வந்து வர வேணும் இப்ப வாணு என்று சொல்லி எனக்கு கால் எடுத்து என்ன தொடர்பு கொண்டு நாளைக்கு எனக்கிட்ட இருந்த தொலைபேசி மூலம். அப்ப நான் போன் எடுத்து எனக்கு வழி தெரியாது, எனக்கு வாழைச்சென்னை என்ன எப்படி போறதுன்ற எந்த ஒரு இதுக்குமே தெரியல. மாலை நேரமாக போகுது, 4 மணி அப்படி இருக்கு பின்னேரமாக போகுது. அப்ப நான் அம்மா கிட்ட போய் சொல்றேன், என் அம்மா கிட்ட விஷயங்கள் தெரிஞ்சபடியா அம்மா கிட்ட சொல்றேன், நான் இப்படி வந்து கூப்பிடுறது, நான் வந்து போக வேண்டாம். அப்ப அம்மா சொல்றா, அப்பாவை பத்தி தெரியும் தானே, பிரச்சனை வரும், நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன், நீ வந்து போகாதன்னு சொல்றா. இவர் அழுத்தத்தால வந்து நான் அந்த பஸ்ல ஏறிட்டு கடைசி பஸ் அது அங்க போறேன், வாழைச்சென்னைக்கு போறேன். அந்த வாழைச்சென்னைக்கு போன உடனே அவங்க அம்மா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதோ வந்திருக்குது, என்ன ரீசன் என்ன பிரச்சனைன்றது வந்து எனக்கு தெரியல. என்ன வந்து இவங்க இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பாண்டு மட்டும்தான் இவர் சொன்னவர். அப்ப நான் இவர்ல வச்சிருந்த அன்புலையும் என்னன்னு தெரியல, இப்ப தலையில அடிபட்டா என்னன்னு தெரியலன்ற ஒரு காரணத்தாலேயே நான் வந்து பஸ் வரி போறேன். 4:30 அப்படி இருக்கும். நான் போய் இறங்கும் போது 5:30 ஆயிட்டு. அதுதான் வந்து கடைசி பஸ் வாழைச்சேனை பேத்தால பஸ் ஸ்டாண்டுல இறங்கி அவரை நேர்த்தி கொண்டு போறேன். ஆனா அவரோட தலையில அந்த அளவுக்கு பெரிய காயங்களும் இல்லை, அவர் அட்மிட் ஆகுற அளவுக்கும் இல்லை. எந்த விதி என்று நினைக்கிற நண்டையோட வாழ்க்கை முடியணும்ன்றது அடையெழுத்து இருந்திருக்கு போல. நான் போகும் அவங்க அம்மா கேட்டா, ஏன் வந்த நீங்க, நான் வந்து நாளைக்கு கூட்டி கொண்டு போய் விடுறேன், நீங்க வந்து வந்திருக்க கூடாது, இப்படி வீட்டை விட்டு வர்றது பிள்ளை என்று சொல்லவும், என் கணவர் வந்து உறுதியா இருந்தேரு, இல்லை நீ போக கூடாது என்று சொல்லி. அப்ப எனக்கும் அப்பாவுல இருந்த பயம், வீட்டை ஒரு நாள் நைட் முழுக்க நின்றுட்டு நான் திரும்ப எந்த வீட்டுக்கு போகக்குள்ள அதால வர தண்டனைகள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதே இடத்திலேயே என்ன நடந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன். அதுக்கு பிறகு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவோட வீட்டுல என்னை கூட்டிட்டு போறேன் சித்தாண்டி என்ற ஊருக்கு. என்ன கையில காசு இல்லை, நான் போட்ட உடுப்போட போறேன், எதுவுமே இல்லை, இவர கதையை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேற எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கல. அது வந்து அவரது உறவினர்கள்ன்றதால அவங்க வந்து அவங்க அம்மாக்களுக்கே சொல்லி இந்த இடத்துல அநிதிக்கிறவன் அன்றே தெரியப்படுத்திட்டாங்க. அதால உடனடியா வாழைச்சேனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க. இந்த பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகவும் எந்த வயதையும் அவர வயதையும் கேட்டுது. எனக்கு 18 வயது முடிஞ்சதால எங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ்றதுக்கு போலீஸ் வந்து அனுமதி தராங்க. எல்லாரோட விருப்பத்தையும் பிரச்சனைகளையும் கேட்டுட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அனுமதி தராங்க. அப்ப எனக்கு வீட்லயும் ஒரு பயம் இருந்ததால போலீஸ் ஸ்டேஷன்லயே எங்கட வீட்டுக்கு கால் பண்ணி கதைக்கிறாங்க, இப்படி பிரச்சனை ஆயிட்டு உங்க மகள் வந்து வீட்டை வருவா, பிரச்சனைப்படுத்தக்கூடாதுன்னு கதைக்கவும் அப்பா அவங்க வந்து எதுவுமே சொல்லல. நான் என் வீட்டுக்கே போறேன். அதுக்கு பிறகு போனதுக்கு பிறகு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன விஷயம் வந்து நீங்க பதிவு திருமணம் செய்யுங்க, அதுதான் பிள்ளைக்கு உங்களுக்கு நல்லமன்னு சொல்லி என்ன வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நான் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தால பதிவு திருமணம் செய்யாமலுக்கு நானும் ஸ்கூலுக்கு போறேன், அவரும் போறேன். இந்த படிச்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பிரச்சனை வந்ததால தை மாசம் வந்து அட்மிஷன் போடுறாங்க. எனக்கு வந்து சித்திரை மாசம் அப்படி 3ஆம் மாசம் அப்படி டெஸ்ட் வந்து நடக்க போகுது. அப்ப நான் படிக்கணும், இந்த டெஸ்ட் எழுதிடணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து நானும் அவரும் ஸ்கூலுக்கு போறோம். நான் வின்சென்ட்டுக்கு போறேன், அவர் வந்து சுவானந்தாவுக்கு போறது. அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து அவங்களோட மாமாவை அனுப்பி அப்பா வந்து நஞ்சு குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிறேன். இவர்கிட்ட போய் இது வந்து 2009ஆம் ஆண்டு.
2008 2ஆம் மாசம் 6ஆம் தேதி நாங்க விரும்புறோம். 2009ஆம் ஆண்டு தை மாசம் இது வந்து நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது. தமிழ் மக்களுடைய இறுதிப்போரும் உங்களோட இறுதிப்போரும் கிட்டத்தட்ட ஒரே காலத்துல தான் நடக்கும். அப்ப நீங்கள் 2009 திருமணம் செய்து கொள்றீங்கள் 2 பேரும். ஓ திருமணத்துக்கு பிறகான உங்களோட 2009 வாழ்க்கை எப்படி அமைஞ்சுது? இப்ப 2 பேருமே மாணவர்கள், என்னென்று உங்களோட வாழ்க்கை அமைஞ்சது பிறகு? இவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து நஞ்சு குடிச்சிட்டேன்னு சொல்லி போய் சொல்லி ஸ்கூல்ல இருந்து கூட்டி கொண்டு அவங்களோட வீட்டை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க. அவரு வெளியில வந்து விட மாட்டேன்னு சொல்லி, அப்ப அடைச்சி வச்சதுக்கு பிறகு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் எடுத்து சொல்றேன். அவங்க சொல்றாங்க, உங்களை பதிவு திருமணம் செய்யத்தானே சொன்னேன். இதுக்கு பிறகு அது வந்து அவங்களோட மகன், நாங்க போய் கேட்கல. அது உங்களோட கணவர் சொன்னா உங்கள்ட்ட அழைச்சி கொண்டு வந்து விடலாம். ஆனா மகன்ன்றதால ஒன்றும் செய்யலாது. சூர்யா பெண்களுக்கு போய் கதைக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு ரேப் கேஸ் சொன்னா நாங்க எடுப்போம், அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு கணவனால அடி வாங்கி பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுண்டா எடுக்கலாம். இது வந்து லவ் பிரச்சனைக்குள்ள எங்களால வந்து இந்த கேஸ் எடுக்கல. அது சட்டப்படி எங்களோட ரூல்ஸ்ல வந்து அது வந்து அதுக்குள்ள வராது என்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப எனக்கு எந்த ஒரு வழியுமே கிடைக்கல. என்னோட படிச்ச 2 பொடியன்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை. நான் ஓயல் எழுதியிருந்த ஒரு கொஞ்சம் காலப்பகுதியில கம்ப்யூட்டர் படிச்ச நேரம் வந்து அவங்க வகுப்புகளுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க போல. அப்ப அவங்க என்ன அடையாளம் கண்டு வீதியில நான் சூரிய பெண்களுக்கு வைத்து வரும்போது அவ்வளவு கவலையோட வரும்போது என்ன இவ்வளவு சோகம் அடிக்கிற அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளை எவ்வளவு எட்டி வரிப்பா ரெண்டு கேட்கக்குள்ள நான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்றேன். சரி நாங்க பின்னேறம் வாரம், நீ யோசிக்காது என்று சொல்லிட்டு எங்கட வீட்டுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், ஒரு 15 நிமிஷம் அப்படி போற அளவுக்கு தூரம் தானே அவங்களோட வீடு வந்து வரும். அப்ப அதால வீடும் தெரிஞ்சிருந்ததால அவங்க வந்து வீட்டை வந்து கேட்கிறாங்க, பேர் என்ன, இந்த இடம் என்ன நடந்தது என்னன்ற தகவல் எல்லாத்தையுமே வந்து கேட்கிறாங்க. கேட்டுட்டு அப்ப நானும் வந்து விஷயத்த சொன்னதோட சரி அவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் நினைச்சிருக்கல. அவங்க வீட்டை போய் இவரோட கதைக்கு இவரை வந்து பைக்ல ஏத்திட்டு வந்துட்டாங்க. அப்ப இவ வந்து அன்றைக்கு தைப்பொங்கல், அந்த தைப்பொங்கல் அன்றைக்கு இவர் கிழங்கு சாப்பிடன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கிறேன் போல. அப்ப கடைக்கு வந்த நேரம் பைக்ல அவங்க ஏத்திட்டு வீட்டை கொண்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு நான் வந்து வெளியாட்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டி திருமணம் கூட செஞ்சிருக்காமலுக்கு படிப்பை தொடர்ந்துட்டு ஏதோ அமைகிற நேரம் அமையட்டு மண்டி இருந்திருக்கலாம். வீட்டு எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பிரச்சனை போகுது. குடும்பத்துல ஊர்ல இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியுது நான் திருமணம் பண்ணி ஒருத்தரை கூட்டி வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை என்ன, அடுத்த கட்டம் என்ன என்று சமூகத்தை எல்லாத்தையும் யோசிக்கும் போது அவரைத்தான் நான் கட்டாயம் திருமணம் செஞ்சே ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் நிக்கிறேன் என்ற ஒரு பேர்ல ரெண்டு உறவினர்கள் எல்லாருமே வந்து எனக்கு பதிவு திருமணம் செய்து வைக்கிறாங்க. குருமன் வழி களுவாஞ்சிக்குடி குருமன் வழியில நான் வந்து பதிவு திருமணம் செய்கிறேன். 1ஆம் மாசம் 16ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு. நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது காதலோட தானே அந்த திருமணத்தை செய்தீங்கள்? ஓ நான் வந்து எப்ப லவ் பண்றேன் ஒத்துக்கொண்டனும் அதுக்கு பிறகு நான் இந்த துறவர வாழ்க்கைக்குள்ளேயோ இல்லாட்டி நான் விரும்ப கூடாதுன்ற எண்ணமோ எனக்கு இருக்கல. அதுக்கு பிறகு நான் வாழ்க்கை இவருக்கு உண்மை அறிக்கணும். அவரும் உங்களை உண்மையிலேயே காதலித்து இருந்தார் தானே? அதனாலதானே வந்து உங்களை திருமணம் செய்து கொண்டார் அந்த இளம் வயதுல? ஓமண்ணா, ஒரு வீட்டை போய் நான் இருந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்து வீட்டை போய் இருந்து ஒரு 2 மாச கால டைம் வந்து எங்களுக்கு இருந்தது பழகுறதுக்கு. அந்த 2 மாச காலத்துக்குள்ள நாங்க பீச்சுக்கு போயிருக்கிறோம், கோயில்களுக்கு சேர்ந்து போயிருக்கிறோம், தியேட்டருக்கு போயிருக்கிறோம். அப்படி நாங்க காதலி எல்லா இடமுமே போய் காதலிச்சிருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் டிக்கெட்டுக்கு அந்த ஆதாரம் இல்ல, ஒரு ஓ மனப்பூர்வமா 2 பேரும் காதலிச்சுதானே இருந்தாங்க. அந்த கல்யாணம் கட்டுறதுக்கு திருமணத்துக்கு பிறகும் ஆரம்ப நாட்கள் காதலாக இருந்ததா? சந்தோஷமா இருந்தீங்களா? திருமணத்துக்கு பிறகு சித்திரை மாசம் 4ஆம் மாசம் வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டைகளும் வரல. கடும் நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தாங்க. எங்களுக்குள்ள முதலாக சண்டை வந்தது வந்து 4ஆம் மாசம் 13ஆம் தேதி எங்களுக்குள்ள சண்டை வந்தது, சித்திரைக்கு முதல் நாள். அது வரைக்கும் எங்களுக்குள்ள கணவன் மனைவி சண்டைண்டு வரல, சந்தோஷமா தானே இருந்தாங்க. 1ஆம் மாசம் 16 கல்யாணம் கட்டினாங்க. 4ஆம் மாசம் 13ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கணும்? இப்ப பிள்ளைகள் வந்து 3 பொடியன்கள் வந்து இப்ப இருக்கிறாங்க. மூத்தவருக்கு வந்து 14 வயசு, மற்ற 2வது பொடியனுக்கு வந்து 12 வயசு, 3வது பொடியனுக்கு வந்து 8 வயசு. நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவு இல்லாமலும் மிக ஆளுமையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான சூழல் என்றதையும் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. எனக்கு ஆறுதல் சொல்லவும் தெரியல, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல.
நன்றி இலக்கியா. சரி அண்ணா, நன்றி. என்ன இணைப்பில் ஏற்படுத்தினதுக்கு நன்றி.